வணக்கம் மகளே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, செங்கோட்டையன் கிளப்பிய புயல். ஏடிஎம்கே நம்ம எங்க கூட கூட்டணியில இருக்கும்போது, நான் இத பத்தி கூட்டணிய பத்தி கருத்து சொல்ல முடியாது. அதனாலதான் மேலோட என்ன சொல்றாங்களோ, அந்த ஆளவே நாங்க முதலமைச்சர் சீட்டுக்கு சொல்லிட்டோம். எப்ப எல்லாமே மேலிடம் சொல்லுது, மேலிடம் சொல்லுதுன்னா, அப்ப அமித்ஷாவே எடுத்துக்குவோம். அவங்க இந்தியாவோட அது ஒரு கட்சியோட தலைவரா இருக்கிறாங்க. அவரு தமிழ்நாடுன்றது ஒரு ஸ்டேட். இந்தியாவுல இருக்க நிறைய பல ஸ்டேட்டுகள்ல இது ஒரு ஸ்டேட். அவங்க எல்லா இதை உட்காந்து பாத்துக்கிட்டே அவங்க கருத்து சொல்லிக்கிட்டோ இது இதோடதான் இருக்கணும் அதோடதான் இருக்கணும் சொல்ல முடியாது. அப்ப எதுக்கு உடனே இங்க தலைவர்னு போட்டிருக்காங்க? நீ ஒரு கட்சி உனக்குன்னு ஒரு போஸ்டிங் கொடுத்து நீ தலைவர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்றத நீ மேல இடத்துக்கு சொல்லணும். சோ இந்த மாதிரி கூட்டணிகள் அமைஞ்சிச்சுன்னா நம்ம ஜெயிக்கலாம். இந்த இந்த தொகுதியில இந்த பேருக்கு சீட்டு கொடுத்தா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றது ஒன்னட்ட தானே கேட்பாங்க. எல்லாரும் எடுத்தாலும் அங்க அமித்ஷா மோடி, அமித்ஷா, மோடி அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை இருந்திருந்தா அவரு இங்க ஒரு பதில் சொல்லிடுவாப்ல. இந்த பதிலுக்கு உண்டான அந்த காரணங்களை அங்க மேல் இடத்துல சொல்லி விளக்குவாப்ல. இப்போ ஏடிஎம்கேவோட கூட்டணி வேணாம் அப்படின்னு பாராளுமன்ற தேர்தலில் அறிவிச்சாங்க. விலகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே வெளியில வந்தாங்க. சரி, இது நல்லது. என்ன ஒரு ரீசன் கவுண்டின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஓட் பேங்க், அதாவது பிஜேபியோட தமிழ்நாட்டுல இருக்க ஓட் பேங்க் எவ்வளவு, நம்மளோட சதவீதம் எத்தனை சதவீதம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ன்றதுனால அவங்க விலகினாங்க. அதே மாதிரி இப்ப குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு அவங்க பெரிய வாக்கு சதவீதம் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ ஏடிஎம்கேவோட கூட்டணி வேணாம், வந்துச்சுன்னா நம்ம இருக்கிறதும் போயிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல வச்சோம் அப்படின்னம்னா ஓரளவுக்கு நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா பாராளுமன்ற தொகுதியில நம்ம நிறைய இடங்கள்ல 2வது இடம் 3வது இடம் வந்திருக்கோம். சோ இந்த ஒரு பெரிய கட்சியோட சேர்ந்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கும் சில சீட்டுகள் வரும், நிறைய ஜெயிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு கருத்தை சொல்றோம் அப்படின்னா அதான் அங்க மேல இருக்கவங்களுக்கு தெரியாது. அதை நம்ம தான் புரிய வைக்கணும். இதுல இன்னொன்னு நயனா நாகேந்திரன் பண்ணிருக்கலாம். இப்ப டிடிவி தினகரன் சமாதானப்படுத்துற மாதிரி பேசாரு பாத்தீங்களா? நான் உயர்றதுக்கு இந்த மாதிரி தலைவர் அதை சொல்றதுக்கு பதிலா கூட மேலோட்டத்துல கண்டிப்பா பேசிருப்பாங்க. என்ன நியூஸ் பண்ணாலும் அடுத்த நாளே கண்டிப்பா தெரிஞ்சிடும். என்ன பண்ணிருக்கலாம், மறுபடியும் கூட்டணிக்கு பத்தி நாங்க பேசுறோம், விளக்குனவங்க எல்லாம் நாங்க சரி பண்றதுக்கு பாக்குறோம். அதாவது அது அண்ணாமலை தான் கரெக்டா சொன்னார். அதுதான் என்ன சொன்னாரு அப்படின்னா, அண்ணன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு டிடிவியே சொன்னாரு. அண்ணாமலை இருக்க வரைக்கும் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, அண்ணே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, வெளியே போவேனா பன்னீர்செல்வத்துக்கே அதைத்தான் சொல்லியிருந்தாரு. அதுதான் ஒரு தன்மையான பேச்சுன்றது. சோ அந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சி அரவணைச்சு கொண்டு போனா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு பண்ணுனாங்க அப்படின்னா இந்த கூட்டணி இன்னமும் பாரு, இன்னமும் இப்ப பிஜேபிக்குள்ள ஒரு குளறுபடி நடந்துட்டு இருக்கு. அண்ணாமலையா நயினா நாகேந்திரனா. இப்போ ஏடிஎம்கேல பாத்தீங்க, இது ரெண்டு தான் பெரிய கட்சி. இப்ப ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் பிரிஞ்சுட்டாப்ல. செங்கோட்டையன் கூட சில ஆதரவாளர்கள் பிரிஞ்சு வந்துருவாங்க. பிரிஞ்சு அவருடைய ஆதரவாளர்கள் வர்றாங்க, வரல, அது வேற பிரச்சனையே இல்ல. ஆனா அந்த கட்சிக்குள்ள பெரிய பிரச்சனைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த கட்சியை நம்பி எப்படி போறது அப்படின்றது பொதுமக்களோட கருத்தா இருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் யோசிப்பாங்க. இபிஎஸ் ரொம்ப பின்னாடிவா இருக்க போது பாப்போம். செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காருல, என்ன சொல்றாரு, அவரு என்ன மயக்க இருக்கிறாரு, இல்ல மறுபடியும் பின்னாடி எடப்பாடி பின்னாடியே போறாரா பயந்துட்டு. அது பின்னாடி போனாருன்னா அவருக்கு மரியாதை இருக்காது. திருப்பி அவரு காலுக்கு போட்ட செருப்பா தான் பாத்துட்டு இருப்பாரு ஒழிய திருப்பி போயிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இந்த பிரிஞ்சு வந்த அனைவரும் ஒன்னா சேரணும் அப்படின்னா எடப்பாடியை தொடச்சு தூட போட்டா மட்டும்தான் அவங்க ஒண்ணு சேருவாங்க. ஏன்னா டிடிவி தினகரன் தெளிவா சொல்லிட்டாப்ல, நான் கூட்டணியில இருக்கணும். அதாவது பாராளுமன்றத்துல கூட்டணியில இருந்தோம். அப்ப ஏடிஎம்கே டிஎன்ஏ கூட்டணியில கிடையாது. இப்ப நாங்க டிஎன்ஏ கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து வேற யாரையாவது முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருந்தா கூட நான் செயல்படுவோம்னு சொல்றாரு. ஆனா எடப்பாடி இருந்தாருன்னா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. அதாவது அமித்ஷா சொன்னாலும் சரி, மோடி சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் நாங்க அது வர முடியாது, வந்தா அது நல்லாவும் இருக்காது, எங்க கட்சியை நாங்களே குழி புதைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றது கிளியர் கட்டான ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டாப்ல. சோ அந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் மௌனம் சாதிக்க கூடாது. ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துட்டு வெளியில வந்துட்டோம், கட்டன் ரேட்டா பேசணும். நீங்க 10 நாள் டைம் கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி 10 நாள் டைம் கொடுத்தா உனக்கு ஒரு நாள் கூட டைம் கொடுக்காம பொறுப்புல இருந்து தூக்கிட்டாங்க. சோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத எல்லாத்தையும் உட்கார்ந்து முடிவுகளை உடனுக்குடனே எடுத்தா மட்டும்தான் இந்த கூட்டணி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இல்ல அப்படின்னா ஒதுக்கி விட்டது தான். நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் என்னட்ட கட்சி இருக்கு, சின்ன இருக்கு, நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன், நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு போய் ஸ்டாண்டர்டா உட்காருவாப்பு. இது தமிழ்நாட்டுக்கு பெரிய அழிவு தான்.